ఏం వినపడుతుందా అన్ని? Okay, let's start. First song is ready kada? First song, yeah. ஜெபம் செய்ய கடவோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றுக்காரனராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் கூட உம்முடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுடைய வாழ்க்கையை செய்ததான உம்முடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும் கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாம் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடக்கூடியதான பாடல்கள், வாசிக்கக்கூடியதான வேத வாசிப்பு, கேட்கக்கூடியதான நம்முடைய சத்தியம் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறதான நம்முடைய அடியாரை மறைத்து நீர் தாம் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, thank you for giving us another opportunity to come to your holy presence, Lord, to glorify and listen from thy holy word. Lord, you continue to speak to each one of us so that we all may be edified and equipped and blessed by thy word. You continue to be with us and guide us. We ask in Jesus' name. Amen. தேவ நாம மகிமைக்காக 8வது பாமாலையை பாடுவோம். Again the Lord's own day. We will sing hymn number 8, Again the Lord's own day. Again the Lord's own day is here, the day
ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றான். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறுக்குரியதான சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் என்றைக்கு ஆதரித்து ஆளுகிறரே, எங்களை உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாகம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 வரை. The Old Testament lesson is taken from book of Leviticus, chapter 23, verses beginning to read from 33 to 43. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பணிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பானப்பலி முதலான நிலை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாக ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை
உங்கள் சந்ததியார் அறிவுபடிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் வாஸ்தாயிற்று. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. The epistle reading for the day is taken from Hebrews chapter 11, verses reading from 8 to 16. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். Hebrews chapter 11, verses 8 to 16. By faith, Abraham, when he was called to go out into a place which he should after receive for an inheritance, obeyed, and he went out, not knowing whither he went. By faith, he sojourned in the land of promise, as in a strange country, dwelling in tabernacles with Isaac and Jacob, the heirs with him of the same promise. For he looked for a city which hath foundations, whose builder and maker is God. Through faith also Sarah herself received strength to conceive seed, and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised. Therefore sprang there even of one, and him as good as dead, so many as the stars of the sky in multitude, and as the sand which is by the seashore innumerable. These all died in faith, not having received the promises, but having seen them far off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. For they that say such things declare plainly that they seek a country. And truly, if they had been mindful of that country from whence they came out, they might have had opportunity to have returned. But now they desire a better country, that is, an heavenly. Wherefore God is not ashamed to be called their God, for he had prepared for them a city. Here endeth the reading. The Gospel according to St. Luke, chapter 9, beginning to read from verses 28 to 33. Gospel according to St. Luke, chapter 9, beginning to read from verses 28 onwards. And it came to pass about 8 days after these sayings, he took Peter and John and James and went up into a mountain to pray. And as he prayed, the fashion of his countenance was altered, and his raiment was white and glistering.
And behold, there talked with him 2 men, which were Moses and Elias, who appeared in glory and spake of his decease, which he should accomplish at Jerusalem. And Peter and they that were with him were heavy with sleep, and when they were awake, they saw his glory, and the 2 men that stood with him. And it came to pass, as they departed from him, Peter said unto Jesus, Master, it is good for us to be here, and let us make 3 tabernacles, one for thee, and one for Moses, and one for Elias, not knowing what he said. Here ends the reading of the gospel. வானத்தையும் பூமியையும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படுத்தராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பேரனாகுமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகோதரனே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேயமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனதராக நமக்காகவும் நமக்கு ரட்சகுண்டாகவும் பரவலுக்கு இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிவாரத்தில் மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாச காலத்தில் செல்வந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வைத்திருக்கிறார். உயிரோட மருத்துவரையும் ஞாபகத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் நீடுபடுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கோட்டத்தோடும் தீர்க்க தரிசனமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் செலுத்தலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். திரும்பவுமாக இப்படி நாம் இந்த மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிக சந்தோஷப்படுகின்றோம். நீங்கள் யாவரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பாராக. இது திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2வது ஞாயிறு. இந்த காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. Such a joy to meet you through this media on the second Sunday after Trinity. I'm sure that you are all doing well. You are all growing in the Lord, and the Lord is with us and helping us and guiding us. I'm sure the Lord has the message to speak to each one of you.
this morning and he will bless all of us. நம்முடைய ஐக்கிய கூட்டங்கள், வியாழக்கிழமை வாட்ஸ்அப் சர்வீஸ், நம்முடைய உபவாச ஜெப கூட்டம் ஆன்லைன்லே நமக்கு தொடர்ந்து நடைபெறும். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நமக்கு நற்கருணை நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. திரும்பமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே நாம் கம்யூனியன் நாம் கொடுப்போம். நம்முடைய திருச்சபையிலே கஷ்டப்பட்டவர்களுக்காக நாம் உதவி செய்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய உதவியை ஆசீர்வதித்து வருகிறார். ஏறத்தாழ 15 பேர் மற்றும் ஃபெலோஷிப் மூலமாக ஒரு 30 பேர், 45 பேர் இதற்காக நீங்கள் டொனேஷன் கொடுத்தீர்கள். இதன் மூலமாக நாங்கள் ஏறத்தாழ 18 நம்முடைய திருச்சபையிலே 48 குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். இன்னும் நம்முடைய ஊழிய மிஷன் ஃபீல்டிலே ஏறத்தாழ ஒரு 14 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடிந்தது. இதன் மூலம் கிடைத்த பணம் இதுவரை 1,74,000 ரூபாய். அதிலே நாங்கள் செலவழித்தது 1,66,000 ரூபாய். இன்னும் 8,000 ரூபாய் எங்களிடத்திலே உண்டு. இது இல்லாமல் கைண்டாக நிறைய பேர் நீங்கள் கிராசரி வாங்கி கொடுத்தீர்கள், இங்கு வந்து கொடுத்தீர்கள், சில ஸ்தாபனங்கள் வந்து கொடுத்தார்கள். ஆண்டவர் உங்கள் யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. 3 மாதங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒருவேளை தேவைப்பட்டால் அடுத்த மாசத்திலே நாம் கொடுக்க நாம் ஏற்பாடுகள் செய்வோம். ஜூன் 30ஆம் தேதி வரை நமக்கு ஆன்லைன் சர்வீஸே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லா சட்டத்திட்டங்களை எல்லாம் குறைத்து நாம் ஆலயத்திலே வந்து கூடி ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. போன வாரத்திலே நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கை 79,050 ரூபாய் கொடுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. All the fellowship meetings and Thursday WhatsApp service and fasting prayer will be held in online. This week and next week we will not have Holy Communion. Again we will start on 1st July. Around 45 families donated towards poor people, for families in our church. We have collected 1,74,000 and we have spent 1,66,000. We have 8,000 rupees balance. We could help 48 families in our cathedral and 14 families in our mission field for last 3 months, April, May and June. If God helps, that we will also help in the coming month, July. We have been praying how best we can come to the church and worship the Lord, but it's not possible so far. So till June 30th, we will continue to have online services. Last week, we have given to the ministry of the Lord rupees 79,050 rupees. May the good Lord bless all of us for our cheerful giving. We have been studying Jewish annual festivals. The festival that we are going to meditate today is Festival of Tabernacles. Festival of Tabernacles, and I will bring the message of the Lord. யூதர்களுடைய வருடாந்திர பண்டிகைகளை குறித்து நாம் படித்து வருகின்றோம். போன வாரத்திலே பஸ்கா பண்டிகை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் கூடார பண்டிகை குறித்து உங்களோடு கூட நான் தேவனுடைய செய்தியை கொடுப்பேன். அதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் திரும்பமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். 47வது பாடல், My faith looks up to thee. We'll sing hymn number 47. My faith looks up to thee. Looks up to thee, thou Lamb of Calvary, Savior divine. Now hear me while I pray,
Did the darkness turn to day? Wipe sorrow's tears away, nor let me ever stray from thee aside. When ends life's transient dream, when death pulls the silent stream, shall o'er me roll. Bless the Savior then in love, fear and distress remove. Oh, bear me safe above a ransomed soul. Amen. ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், எங்களை நீர் பலப்படுத்தும். Lord, as we tarry in your presence to hear your word, we pray that you speak to us, O God. Encourage us and bless us, O God. Challenge us. In Jesus' name we pray. Amen. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கும் அதிகமாக நான் நன்றி சொல்ல கடமை உள்ளவனாக இருக்கின்றேன். போன வாரத்திலே நாம் பஸ்கா பண்டிகை குறித்து நாம் பார்த்தோம். யூதர்களுடைய வருடாந்திர பண்டிகைகள் மொத்தத்திலே 7 பண்டிகைகள் உண்டு. அதிலே 3 முக்கியமான பண்டிகை பஸ்கா, வார பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அறுவடை காலம் உண்டோ அப்பொழுதெல்லாம் ஒரு பண்டிகையை அவர்கள் நியமித்து அதை கடைபிடிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பண்டிகைகள் எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலும் சரி, அவருடைய வனாந்திர வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் செய்த காரியங்களை நினைத்து இந்த பண்டிகையிலே வந்து நன்றி செலுத்தவும், இன்னும் சில காரியங்களை அவர்கள் யோசிக்கவும் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இதை அவர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அவர்கள் ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு காணிக்கை அல்லது பலி செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டார்கள். From last week we meditate on annual Hebrews festivals. 7 festivals God told Moses to observe in a year. 3 festivals were held in first month, that is they are Passover, unleavened bread and first fruits. Third month, one festival called Festival of Week. This is the main harvest festival, or it is called Pentecost. Last 3 festivals were held in 7 months. They are Trumpet Festival, Atonement Festival and Tabernacle Festival. 3 festivals are very, very important. They are Passover Festival, Pentecost or Harvest Festival and Tabernacle Festivals. All Hebrew festivals were attached with harvest. Whenever they have some harvest, they will have a festival. They'll come to God's temple and will thank the Lord and will remember all that the Lord has done in their life. For festival, they have to come to God's presence to thank Him with offering and sacrifices. The festival that we want to meditate today is Festival of Tabernacle. Another name for Tabernacle Festival is called Festival of Ingathering. They gather in the grapes, figs, and olives that had ripened during the dry summers. Once they gather these fruits, they will have this tabernacle festivals. There are other names used for this festival. Festival of shelter or booth or tents. This is not a tabernacle
the Lord told Moses to build for people to assemble, but this is the tabernacle where they lived during their 40 years of wilderness journey. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த கூடார பண்டிகையின் மறு பெயர் சேர்ப்பின் பண்டிகை என்பதாக. அவர்கள் இந்த பண்டிகைக்கு முன்புதான் திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள், ஒலிவ பழங்களை அவர்கள் அறுவடை செய்யும் சமயம் இது முடியவும் அவர்கள் தேவனிடத்திலே வந்து அவர்கள் இந்த கூடார பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கிறது வழக்கம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த கூடாரத்தை அல்ல, மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 40 வருடமாக வனாந்தரத்திலே போகும் பொழுது இந்த கூடாரங்களிலே அவர்கள் வசித்ததை குறிக்கிற ஒரு பண்டிகை. எப்பொழுது இவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள்? 7வது மாதம் திஸ்ரே என்கிற அந்த மாதத்திலே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்கள் அவர்கள் இதை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆயத்த நாளாக அந்த நாளிலே அவர்கள் கூடி வந்து அவர்கள் அந்த நாளிலே தேவனை ஆராதிப்பார்கள். அதன் பின்புதாக 7 நாட்கள் அவர்களுக்கு இந்த பண்டிகை நடக்கும் என்பதாக நாம் பார்க்கணும். இது முக்கியமான பண்டிகை என்பதினாலே எல்லா ஆண் மக்களும் அவர்கள் எருசலேமுக்கு கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும். அவர்கள் எப்படி இதை கொண்டாடுவார்கள்? முதல் நாளிலே அவர்கள் மலைகளுக்கு சென்று அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் இலைகளையும் ஆற்றரிலைகளையும் கொண்டு வந்து அவர்கள் கூடாரம் போட வேண்டும். நெகேமியா 8:15 நாம் பார்க்கிறோம். இன்னும் சில மரங்களை குறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மரங்களின் இலைகள் அல்லது ஓலைகளை கொண்டு வர வேண்டும்? ஒலிவ மர கிளைகள், காட்டு ஒலிவ மர கிளைகள், மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்சை மட்டைகளையும் அடர்ந்த மறை கிளைகளையும் அவர்கள் கொண்டு வருவார்களாம். இந்த விதமாக சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இதை கொண்டாடினார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே இருக்கும் பொழுது இந்த பண்டிகைகளை வெகு சிறப்பாக அவர்கள் கொண்டாடினார்கள். குடும்பமாக தகப்பனும் பிள்ளைகளுமாக சேர்ந்து அவர்கள் இந்த கூடாரத்தை அவர்கள் செய்து இந்த கூடாரங்களிலே 7 நாட்கள் அவர்கள் இருப்பார்கள். 3 பக்கம் சுவர்கள் உண்டு, ஒரு பக்கம் திறந்திருக்கும். அவர்கள் இந்த ஓலைகள் கிளைகள் எல்லாம் அந்த மேற்பகுதியிலே அவர்கள் போட்டு அருமையான பழங்கள், இலைகள் மற்றும் பூக்களை கொண்டு இவர்கள் இந்த கூடாரங்களை அவர்கள் அலங்கரிப்பார்களாம். When did they celebrate this festival? According to Jewish calendar, it comes in the 7th month called Tishrei on 15th day. Our calendar, it comes in October. They start on Sabbath day and end on 8th day, that is again a Sabbath day. All 8 days are holidays for them. So totally 8 days they celebrate. Since it is one of the main festival, all men, they are supposed to come to Jerusalem. How do they celebrate? They go out into a hill country and bring back branches from wild olive trees and myrtles, palms and shade trees. They're supposed to leave their homes. In the beginning, they're supposed to leave their home and they go to the wilderness, and there they build these tents or tabernacles, and they live there for 7 days. They will have walls, three sides, and one will be open. They can see the stars. Even if there is some rain, the distilling that will come into the tent. But later days, they could not go to the wilderness, but they did it in their own homes, either on the top of their home or in their courtyard or in the temple, wherever they had. They used to have these tents and they celebrate. They eat there, they read Torah there, and they also have meal. They sleep there for
7 days. It's such a great and wonderful festival that the Jews, they had. Every year they are supposed to have this festival. Now, what are the things the tabernacles reminds us? Things tabernacle reminds us. First, tabernacle reminds us freedom. Tabernacle reminds us freedom. Leviticus chapter 23:42. God wanted these Israelites to remember how their forefathers received deliverance from the Egyptian bondage. You remember how with great might and power Moses delivered them from Egypt. And Sukkot is the first place where they stayed in the tent. Wherever they find wherever they find pasture for their cattle, there they will have their tents, all of them. And during this 40 years of wilderness journey, and there they remembered. Now they are out of Egypt. Now no more slavery, no more fear. They no need to see any Egyptian coming and forcing them to work or threatening them or giving them harsh punishment. They are now freed people. They are freed people. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கூடாரம் நமக்கு எதை ஞாபகம் ஊட்டுகிறது? 3 காரியங்கள். ஒன்று, கூடாரம் அவர்களுடைய சுதந்திரத்தை ஞாபகப்படுத்துகிறது, அல்லது கூடாரம் நம்முடைய சுதந்திரத்தை ஞாபகப்படுத்துகின்றது. லேவியராகமம் 23:42 பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வருகின்றார்கள். சுக்கோத் என்கிற முதல் இடத்திலே அன்று தங்குகிறார்கள். எங்கெங்கெல்லாம் தண்ணீர் உண்டோ, எங்கெங்கெல்லாம் தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தீவனம் அல்லது புல் கிடைக்குமோ அந்த இடங்களிலே அவர்கள் கூடாரம் போடுவார்கள். ஏறத்தாழ 30 லட்சம் மக்கள் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எத்தனை கூடாரங்கள் அவர்கள் போட்டிருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் இப்பொழுது வெளியே வந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது சுதந்திரமானவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, தங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி சுதந்திரமாக அவர்கள் இருந்தார்கள். இனி எகிப்தின் அடிமை அவர்களுக்கு கிடையாது. அவர்களை குறித்து அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. இனி அவர்கள் வந்து அவர்களை அடித்து வேலை செய் என்று சொல்ல போவதில்லை. ஆனால் சுதந்திரமாக அவர்கள் இருக்கின்றார்கள். கூடாரம் நமக்கு சுதந்திரத்தை ஞாபகப்படுத்துகின்றது. 2 கொரிந்தியர் 5:1 பவுல் விதமாக சொல்கின்றார், சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை கூடாரத்திற்கு ஒப்பிடுகிறார். பூமிக்குரிய இந்த சரீரமானது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்பதாக. இன்றைக்கு நாம் இந்த கூடார பண்டிகையை நாம் நினைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்களோ அதே விதமாக நாம் இன்று விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கின்றோம். சுதந்திரத்தை பெற்றவர்களாக. எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம்? பாவத்தில் இருந்தோம், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம் நாம் விடுதலையானோம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். When I went to Vellore, there was a church there, and the pastor on the Sunday, when he was explaining the death of Jesus on the cross, this is what he explained. He said, when Jesus died on the cross, he went to Satan's stronghold, and there he fought against him, telling, hey Satan, these are my children, I have died for them, I have shed my blood for them, and he just snatched all of us and brought us back from his bondage. And now no more slavery, and we as freed children of Jesus Christ need not to go back to this bondage. இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்பதாக வெள்ளூரிலே ஒரு பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அவர் பிசாசினுடைய அவனுடைய ஆளுகைக்குள்ளாக சென்று அவனை பார்த்து, பிசாசே, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்களுக்காக என்னுடைய ஜீவனையே, என்னுடைய ரத்தத்தை நான்
கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பிசாசின் கரத்திலிருந்து நம்மை பிடுங்கி அவர் தன்னிடத்தில் கொண்டு வந்தார் என்பதாக அவர் சொன்னதை பார்க்க. அப்படி என்றால் இனிமேல் இந்த பாவ ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் போகக்கூடாது, பிசாசுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதாக இந்த கூடாரத்தை பண்டிகையை நாம் குறித்து பார்க்கும் பொழுது இதை நாம் பார்க்கின்றோம். Secondly, we see tabernacle reminds us God's provision. Tabernacle reminds us God's provision. Deuteronomy 8 chapter verses 2 to 4, God wanted Israelites to remember how he provided their forefathers during their stay in the wilderness. They received manna, they received meat, they received water for all these 40 years of their stay in the wilderness. You know, before the festival, only people, Israelites people, they harvested fruits from the tree. And they have brought some of them to God as a token of gratitude. And there they are standing and praising the Lord. Lord, we remember how you provided our forefathers all the 40 years of their stay in the wilderness as they stayed in the tabernacle. And we want to thank you, Lord. We want to thank you, Lord. Today, as we remember this tabernacle festival, as we think of this tabernacle or tent, we need to think of how God has been providing for us. You know, due to COVID-19, many people were unable to go to work and have their daily food. And think of migrant workers, lakhs and lakhs of people were there without food. Many people, they just walked to their native place. On the way, many of them, they died. Some of them, once they reached their native place, they died. And some of them, once they reached their native place, they were not received by their own people. They have to be out of their village. And many people, you know, due to this lockdown, they lost their job. Some of the people, they got only their half salary. Others, they could not get it. But God, with his great love, has provided, you know, during these 3 months of lockdown, provided everything for you and me. ஆண்டவர் இந்த கூடார பண்டிகையிலே ஆண்டவர் அவர்களை போஷித்ததே இந்த அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பின்னாக வந்த சந்ததியார் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எங்களுடைய பிதாக்களை நீர் இந்த விதமாக அருமையாக மன்னாவினாலும் இறைச்சியினாலும் தண்ணீரினாலும் நீர் அவர்களை போஷித்தீரே என்று சொல்லி அவர்கள் பழங்களை அறுவடை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்து உமக்கு நன்றி ஐயா என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கோவிட்-19 சமயத்திலே அநேகர் வேலைகளை இழந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே உங்களையும் என்னையும் எவ்வளவு அழகாக அவர் காப்பாற்றினார், போஷித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். In our pastoral calls, sometime I asked some of the ladies in the homes, in the houses, I said, what's the difference now between, before this lockdown and during this lockdown? They said, some of the ladies said, yeah, we are always in the kitchen only. And giving them different dishes for our children and our husband like that. But the men, when I asked the men, they said, no, yeah, even if we ask for one dish, they are giving 3 dishes like that. You know, the way the Lord has provided for all of us, it is a time to thank the Lord for all the provision that the Lord has done during this lockdown period. The third things that tabernacles reminds us or tells us is tabernacle imparts in us stranger and pilgrim spirit. Tabernacle imparts in us stranger and pilgrim spirit. Hebrew chapter 11:9, if you read, it talks about how,
people, they had this strangers and pilgrim spirit. Israelites were called voluntarily to leave their homes and live in tents for 7 days. God wanted to impart this spirit of stranger and pilgrim to his people. He told them that their life on earth is temporary, not permanent, and we have to live like a pilgrim. We may not stay in one place, but need to keep moving. We cannot hold on to anything as our own, but willing to give ourselves and our resources. Hebrew 11:9 says, by faith, that is Abraham is a great example, a man who had this stranger and pilgrim spirit. By faith, Abraham made his home in the promised land like a stranger in a foreign country. That land was promised for Abraham. It was a Canaan where he was staying, wherever he was a very rich man. He could have built palaces or bungalows there, but it says that he lived in tents. Why? He knew that he was an alien. He was just stranger. He was just a pilgrim, one who is just passing by, because his permanent place is heaven. In the words, it says that he was looking for a better country, a city that was built by God, who is the architect and the builder. மூன்றாவதாக பார்க்கிறோம், இந்த கூடாரம் அந்நியர் அல்லது வழிபோக்கன் என்கிற உணர்வை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு அந்நியர் போல, ஒரு வழிபோக்கர். எப்படி ஒரு வழிபோக்கன் போய்கொண்டே இருப்பான், எந்த ஒரு இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் லக்கேஜ் மட்டும் தான் வைத்திருப்பான். ஒவ்வொரு நாளும் அவன் மாறிக்கொண்டே போய்கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல என்பதாக. ஆபிரகாமை குறித்து நாம் எபிரேயர் 11:9 பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்த பொழுதிலுமே அவன் கூடாரங்களிலே அவன் வசித்தான் என்பதாக. பெரிய பங்களா கட்டி இருக்கலாம், ஆனால் அவன் செய்யவில்லை. அங்கு போடப்பட்டிருக்கிறது, அவன் தன்னை ஒரு அந்நியனாக, ஒரு வழிபோக்கனாக நினைத்து கொண்டு அவன் வாழ்ந்தான், கூடாரங்களிலே வாழ்ந்தான் என்பதாக நாம் என்று போடப்பட்டிருக்கின்றது. As a stranger, as a pilgrim, we cannot put our hand on various things on this world and have a grip over it. No, but I have a better focus. That focus is on heaven. There are, there is another way that I can say, or another spirit. If we tell, it is a kingdom mindedness. Jesus told this about his disciples. Though they are in the world, but they are not of this world. And Paul, he said in his epistle, he said, our citizenship is in heaven and we are looking for the Savior to come. Though I am living in this world, I am not of this world. My mind is fixed on heaven. My eyes are fixed on heaven. I am just heading towards that. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதாக. பவுல் சொல்கிறான், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கின்றது, நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தின் வேண்டாத காரியங்களுக்குள்ளே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உலகத்தின் ஆசைகளோ, உலகத்தின் ஐஸ்வர்யமோ, உலகத்தின் மயக்கங்களோ நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் பரலோக சிந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பரலோக சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் வேலைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். பரலோக ராஜ்ய காரியங்களுக்காக நாம்
கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பரலோக தரிசனம் நம்மிடத்திலே காணப்படணும். We must have a heavenly thinking. We must work for heavenly the God's kingdom, and we must give for God's kingdom. You know, having a God's vision, the heavenly vision, it's not how many people of our church members are attending, but how many other people are coming to our fold. How many non-Christian friends are coming to our fold. That is having the, mind of Christ, or a heavenly vision. தேவ ராஜ்யத்திற்காக நாம் திருச்சபையின் ஊழியங்களுக்காக கொடுக்க வேண்டும், மிஷனரி சங்கங்களுக்காக கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டும். அது பரலோக சிந்தை என்பதாக நாம் பார்க்கின்றோம். A great man, brother Patrick Joshua, the former FMBB general secretary, he had a home call on June 17th, and they had this funeral service on the next day. Lot of tributes were made. My friend in Coimbatore, we were talking yesterday because I know him for last 35 years. FMBB and the organization where I worked, they were sister concerns, Bethel Agricultural Fellowship. And for some time, for a few months, he was a general secretary of Bethel, and I had to work with him for some time, and I know him. Whenever he come here also, I have met him and talked to him. He encouraged me. He shared a lot of things with me. This is what told about this man. He was a LIC divisional manager. When he resigned his job, the money he got, he just gave it to FMBB ministry. And one Mr. P. Samuel, Bethel, General Secretary, and seeing his work, Brother Patrick Joshua, he gave him a gift of a good car, a new car actually. Brother Patrick, you go in this car and do your work like that. But he said, no, this car will go to where the needs are. So for 6 months they were arguing about it, and finally after 6 months, Mr. B. Samuel said, okay, you whatever you want to do, you do it. And he sold that car. With that money, he purchased 5 bikes for FMBB missionaries. And it is said that his bank balance will be always either 1,000 rupees or 2,000 rupees. He had 3 sons and 1 daughter. His wife died somewhere, 20 years back. One of his sons, Jim Elliott, he died as a missionary martyr in Jharkhand. And, he always, prefer this side lower berth in the train, it seems. The reason is so that he can pray without any disturbances. And it is said 2 weeks back, one Dr. Ezekiel Francis gave him a personal gift of rupees 50,000 for his medical expenses, but he gave that money to this National Prayer Network, his organization. What a great heavenly, a kingdom mentality that he had. The kingdom, the spirit that his eyes were always focused on heaven. He always tell this slogan, nation is perishing, we need to pray. தேசம் அழிகிறது, நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக சொல்லுவாராம். நாம் எந்த விதமாக வாழ்கின்றோம்? As we study this about Festival of Tabernacles, only one life that will soon pass away. Whatever we do for God will stand forever. And we have received that freedom, from sin and Satan. Let us continue to have that freedom. The Lord has blessed us. He has provided for us. Let us continue to thank the Lord for all his provision. Let us continue to live,
with this stranger and pilgrim spirit, so that one day when we meet the Lord, He will welcome us. Welcome, well done, good and faithful servants, and receive my Father's glory. To that extent, may the Lord bless us and be with us. ஜெபிப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாம மகிமைக்காக 208வது கீர்த்தனை பாடுவோம். பாடி துதி மனமே பரணை. We'll sing lyric number 208, பாடி துதி மனமே பரணை. பாடி துதி மனமே பரணை, கொண்டாடி துதி தினமே, பரணை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரனெம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை, கொண்டாடி துதி தினமே, கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுர செப்பின தேவ பரனிந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு விளக்கின அன்பை விளைந்து தியானித்து பாடி துதி மனமே பரனை, கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறசாதியாம் ஏமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மூடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை, கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கரானேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனை தத்திங்கு இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை, கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. ஜெபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனும் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும்
ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாக இருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமுமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியறல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சமார் குருமார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள வசனத்தை பிரசித்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த சாக்கிரமந்தைகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உத்தரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த நாட்களில பிள்ளைகளுக்கு தேவையான பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஷேர்லி பெட்டமுக்காய் நாங்கள் செபித்தோம். ஆண்டவர் தாம் ஒரு நல்ல சக்சஸ் ஆன ஒரு சர்ஜரி நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வியாதியோடு கூட இருக்கிறதா செல்லதுரை ஆண்டிக்காக இன்னும் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் ஊற்றுப்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய திரு ரத்தத்தை கர்த்தாவுடைய சரீரத்திலே செலுத்தி சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாகவே கர்த்தாவினுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே சுவாமி சரியான வேலை இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமை பரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஆசீர்வாதத்தை நீர் தந்திரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகள், சரீரத்திற்குரிய தேவைகள், ஆத்துமாவுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் தாமே சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா ஆபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் ஆண்டவரை விலக்கி நீர் காப்பாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபையிலே கர்த்தாவே இந்த இன்டர்மீடியேட் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிள்ளைகளுக்கு கொடுத்ததான ஒரு நல்ல வெற்றிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல காலேஜாய் கிடைக்கவும் அதன் மூலமாய் ஆண்டவரே தங்களுடைய படிப்பை தொடரவும் ஆண்டவர் தாமே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 10th பிள்ளைகளுக்கு கொடுத்ததான ரிசல்ட்டுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே டிகிரி படிக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை ஒருவர் மேலும் அதிகமாய் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான சீனியர் சிட்டிசன்ஸ்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாய் இந்த நாட்களிலே தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளோ தொடர்ந்து கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை இடைக்கட்டிக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் நீர் எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவர் இந்த வியாதியின் ஆண்டவர் நாட்களிலே ஆண்டவர் சுவாமி இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய தேவைகளையும் சந்திக்க நிறுத்தம் உதவி செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆசீர்வதிங்க. பொருளாதார ஆண்டவரே மந்தாரம் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் தாம் ஒரு எழுச்சியை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஏழைகளுக்காக ஆண்டவர் இது கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே லேபரர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தங்களுடைய ஊர்களுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறதான பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய உலகத்தில் இருக்கிறதான எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அனைத்து தேசங்களும் சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்து முழங்காற்படியிட்டு ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய மேலான நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறதா
மீதான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் நீர் இரக்கமாய் இருந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த வியாதியை முற்றிலுமாக ஆண்டவரே இந்த பூமியை விட்டு நீர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாய் ஆண்டவர் இனி உயிரிழப்பு ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் சுவாமி. பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மேல் பிரியமும் கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரனுக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு முடிவாக 48வது பாமாலை நாம் பாடுவோம். லெட்ஸ் சிங் ஹிம் நம்பர் 48, ஜீசு லவர் ஆஃப் மை சோல். Till the storm of life.
heart rise to all. Jesus, lover of my soul, let me to thy bosom abide, while the gathering waters roll, while the tempest is high. Hide me, O my Savior, hide, till the storm of life is past, safe into the heaven guide. Oh, receive my soul at last. Amen. நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடாரம் ஆண்டவரே, உம்முடைய பாவத்திலிருந்து பெற்ற அந்த விடுதலையை, சுதந்திரத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற உம்முடைய எல்லா போஷிப்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தொடர்ந்து ஒரு அந்நியரை போல, ஆண்டவரே, ஒரு வழிபோக்கரை போல பரலோக சிந்தை உள்ளவர்களாக, பரலோக தரிசனம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும். சுகமில்லாமல் இருக்கிற அந்த மிஸ்ஸஸ் நிர்மலா என்கிற மகளை நினைக்கிறோம். நீர் அவளை தொட்டு சுகப்படுத்தி அவளை ஆசீர்வதியும். இந்தியா சீனா எல்லைகளிலே உள்ள பதட்டத்தை நீர் தணித்து நல்ல சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we thank you for speaking to us, Lord, from the Tabernacle Festival, O God. We have received the freedom from sin, O God. We thank you for all your provision, O God. Help us, Lord, that we'll keep our eyes always upon heaven and work for it, work towards it, O God. Please be with us, Lord, and be with us all through this week, O God. Father, we pray for this relationship between China and India and the problem raised there, O God. We pray that let there be peace there, O God. Please help our nation, our leaders, O God. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவரோ அப்படியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.